வணக்கம். செய்திச் சுருக்கம். ரூபாய் 5000 கோடி ஏப்பம் விட்ட திமுக. அடுத்த சம்பவம் இதைவிட பெருசு. அண்ணாமலை உடைத்த திடுக்கிடும் உண்மைகள். சென்னை, கோவை, ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர் மாவட்டங்களில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கும் திமுகவினருக்கும் பட்டா வழங்க திமுக அரசு டிசம்பர் 2 அரசாணை வெளியிட்டிருக்கிறது. நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கக்கூடாது என்றும் ஜனவரி 2000 பிறகு வழங்கப்பட்ட பட்டா அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் 2024 சென்னை ஹைகோர்ட் தீர்ப்பளித்திருக்கிறது. அதையும் மீறி திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. கோர்ட்டில் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என்று தெரிந்திருந்தும் தேர்தலுக்காக நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறேன். ஒவ்வொரு மழைக்காலத்திலும் தமிழகத்தின் பல மாவட்டங்கள், மாநகரங்கள், விவசாய நிலங்கள் வெள்ளக்காடாக மாறுவதற்கு முக்கிய காரணம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதுதான். கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகரம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை கொளத்தூர் ஏரி சுமார் 3000 இடங்களில் 80% அளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருப்பவர் ஸ்டாலின் தான். மொத்தமாக 12.6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருந்த சென்னை மாவட்ட ஏரிகள் இப்போது வெறும் 3 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக சுருங்கிவிட்டன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலமும் பெருமளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வருடமும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வாழ தகுதியற்ற நகரமாக சென்னை மாறிக்கொண்டிருக்க முக்கிய காரணம் இந்த ஆக்கிரமிப்புதான். இந்த நிலையில் கோர்ட் தீர்ப்புக்கு எதிராக நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்க திமுக அரசு அரசாணை வெளியிட்டிருப்பது சட்டவிரோதமானது. எதிர்காலத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே பாதிக்கக்கூடியது. இயற்கை வடிகால்களான நீர்நிலைகளை ஆக்கிரமித்துவிட்டு மழைநீர் வடிகால் அமைக்கிறோம் என்ற பெயரில் சென்னையில் சுமார் 5000 கோடி ரூபாய் ஏப்பம் விட்டு ருசிகண்ட திமுக தமிழகம் முழுவதும் இதை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவே தெரிகிறது. அதன் முதல் படிதான் நீர்நிலைகளுக்கு பட்டா வழங்கும் முயற்சி. தமிழகத்தை வாழ தகுதியற்ற மாநிலமாக மாற்றி தமிழக மக்கள், விவசாயிகள் வாழ்க்கையை அழிக்க வழிகோலும் இந்த வருவாய்த்துறை அரசாணை 920 மற்றும் 921 இரண்டையும் உடனடியாக திமுக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு எதிராக இன்னைக்கு மூச்சு கூட வைக்க முடியாது. அந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய அடிமையாக முதுகெலும்பில்லாத ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்காரு. இன்னைக்கு பாஜக ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு அதிமுக செயல்பட்டு இருக்கு. அதிமுக சொல்லும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சக்கூடாது. இன்னைக்கு அது அமித்ஷா திமுக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக அது ஒரு இயக்கம் அல்ல, அது ஒரு கட்சி அல்ல, அது வெறும் ஒரு பிரான்ச். பாஜகவோட ஒரு கிளை அமைப்பாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதிமுக ஏதாவது பிரச்சனைனா அவங்க தலைமை கழகத்துக்கு போவாங்க. இன்னைக்கு உங்க மாவட்டத்திலேயே உங்க தொகுதியில் பிரச்சனைனா ஒன்றிய செயலர் பார்ப்பீங்க, நகர செயலர் பார்ப்பீங்க. இல்ல பெரிய பிரச்சனைனா சென்னைக்கு போய் அண்ணா அறிவாலயத்தில் அமைப்பு செயலரை பார்த்து கடிதம் கொடுப்பீங்க. இதுதான் மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் நடைமுறை. ஆனா இன்னைக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்போ உண்மையாகவே அவங்க ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அமித்ஷா நேரம் வீட்டு பிடிச்சி 4 காலம் மாறி போய் அமித்ஷா காலத்தில் போய் உணர்ந்து பஞ்சாயத்து முடிச்சு வராங்க. உலகத்திலேயே ஒரே கர்நாடக கோஷ்டினா தன்னுடைய கட்சி பிரச்சனைக்கு டெல்லி வரைக்கும் போய் அங்கே பஞ்சாயத்தை கூட்டி அங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை இங்க செயல்படுத்தக்கூடிய ஒரே இயக்கம் இன்னைக்கு அதிமுக சொன்னா அது மிகையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமித்ஷா அவரை பார்த்து வந்து அவருடைய பர்மிஷன் வாங்கி இன்னைக்கு வேற இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறாங்க. 2 நாட்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாடியாவது திட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்லிட்டே போறாங்க, ஆமா நான் அமித்ஷாவை தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் இன்னைக்கு என்ன முடிவெடுக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது. சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதற்கு ஆமாசாமி போன்ற ஒரே வேலையை இன்னைக்கு அதிமுக செஞ்சுட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக இருக்காரா இல்ல பாஜக இருக்காரா இல்ல ஆர்எஸ்எஸ் காரவே மாறிட்டாரான்னு பொதுமக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அண்ணாவும் இல்லை, திராவிடமும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கழகத்துல யாருமே இல்லை, ஆளுமே இல்லை. அந்த நாஞ்சில் சம்பத்துக்கு தாவேகாவில் பொறுப்பு அறிவித்தார் விஜய்.
மேடை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் நேற்று விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அவருக்கு இன்று கட்சியில் பொறுப்பு கொடுத்து விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதிகளுள் ஒருவர், சிறந்த பேச்சாளர், அனைவரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத். தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். மக்களுக்காக அரசியலில் நம்மோடு பயணிக்க இருக்கும் அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாஞ்சில் சம்பத் கழகத்தின் பரப்புரை செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார், அதாவது கேம்பெயின் செக்ரட்டரி. பொதுச் செயலாளர் ஆனந்துடன் இணைந்து தன்னுடைய பணிகளை மேற்கொள்வார் எனவும் விஜய் கூறியுள்ளார். ONGC நிறுவன சொத்துக்கள் சேதம், PR பாண்டியனுக்கு ஜெயில், 10 ஆண்டு வழக்கில் மகிழா கோர்ட் தீர்ப்பு. திருவாரூர் மாவட்டம் விக்கிரபாண்டியம் கிராமத்தில் செயல்படும் ONGC எனப்படும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கழகத்திற்கு எதிராக 2015 விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மீத்தேன் எடுப்பதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதை கண்டித்து இந்த போராட்டம் நடந்தது. அப்போது அந்த நிறுவனத்தின் சொத்துக்களை சேதப்படுத்தியதாக அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் உட்பட 22 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 10 ஆண்டுகளாக திருவாரூர் மகிழா கோர்ட்டில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் நீதிபதி சரத்ராஜ் இன்று தீர்ப்பு அளித்தார். PR பாண்டியனுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 13,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். விக்கிரபாண்டியம் முன்னாள் ஊராட்சித் தலைவர் செல்வராஜுக்கு 13 ஆண்டுகள் 3 மாதம் சிறை, 13,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. எஞ்சிய 20 பேரில் 18 பேர் விடுவிக்கப்பட்டனர். 2 பேர் வழக்கு நடைபெறும் போதே இறந்துவிட்டனர். கோர்ட் உத்தரவு போட்டா ஏத்துக்கணும்னு சட்டம் இல்லை, புது விளக்கம் தந்த அமைச்சர் பெரியசாமி. திருப்பரங்குன்றம் விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டில் நிலுவையில் உள்ளது. விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறினார். திருப்பரங்குன்றம் மேட்ரு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏங்க, அது எங்களுடைய அடிப்படை உரிமைங்க. மேல்முறையீடு செய்வது என்பது ஒவ்வொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இல்லை. அவர்கள் சட்டமே சொல்லியிருக்கு, வழிவகுத்திருக்கு. நீங்கள் உங்களுடைய உரிமை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாம்னு இருக்கு. அதனால தான் போயிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்து கோயில்கள் என்றாலே அது வருமானத்திற்கு ஆனது என்பதை போன்ற அரசாங்கம் இணைத்து கொண்டு அவர்களுக்கு கட்டணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது அரசாங்கம் இந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கட்டணங்கள் இல்லாமல் அதே நேரத்தில் அவர்களுக்கு முழுமையான வசதிகளை செய்து தர வேண்டும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு நடந்து கொள்வது ஏதோ அவருக்கு கீழே தான் எல்லா பக்தர்களும் இருக்கணும், அவர் நினைக்கிற மாதிரி தான் இந்து கோயில்கள்ல விதிகள், ஆகம விதிகள் நடக்கணும், அவர் நடந்து கொள்கிற நினைக்கிற மாதிரி தான் பக்தர்கள் எல்லோரும் அடிபணிந்து நடக்கணும்ன்ற ஒரு மனநிலையில அவர் இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இன்னும் நீதிமன்றத்துல திருப்பரங்குன்றத்தை பற்றிய வழக்கு இருக்கிறது. அதனால வழக்காடு நீதியரசர்களே அதை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு பேட்டி வச்சு என்ன சொல்றாருன்னா, ஒரு முறைதான் தீபம் ஏற்றப்படும், அது மற்றபடி கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமையை யார் இவருக்கு கொடுத்தது? அதே மாதிரி அங்கே உள்ள பூசாரிகளே சொல்லியிருக்கிறார்கள், நாங்க சொல்லாததையும் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று. ஆக இன்று ஆன்மீகம், குறிப்பாக இந்து தர்மம் மிகப்பெரிய சவாலுக்குள்ளாகி இருக்கிறது. கனிமொழி அவர்கள் சொல்கிறார்கள், எங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற இடத்துலலாம் எங்க மத நல்லிணக்கம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். மத நல்லிணக்கம் இருக்கிறதுனாலதான் அங்க மக்கள் அமைதியாக இருந்து பீகார் போன்று மறுபடியும் வாக்குகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மத வேற்றுமையை ஏற்படுத்துவது நீங்க தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்து மக்களை வேறுமைப்படுத்தி பார்க்கவில்லை என்றால் ஏன் இந்து மக்களின் விழாக்களுக்கு முதலமைச்சர் நீங்கள் உட்பட ஏன் வாழ்த்துக்கள் சொல்ல மறுக்கிறீர்கள்? அவர்களும் மனிதர்கள் தானே. நாங்க வேண்டி கேட்கல, ஆனா இது உங்களுக்கு கடமை என்பதை நான் சுட்டி காண்பிக்கிறேன். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை கலவர பூமியாக்கினது அவங்கதான். அனுமதி கொடுத்திருந்தால் அது அமைதியாக போயிருக்கும். ஒன்று. இன்னொன்று, இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையான உரிமை தமிழகத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு என்ன வேணும்னு மக்களுக்கு தெரியும். நாம மக்களுக்கு தெரியும். உங்களோட கார்பரேஷன் சார்ந்த மேயர் 200 கோடி ஊழல் வழக்குல தனது பதவியை இழந்திருக்கிறார்கள்.
அதே மாதிரி மிக அசுத்தமான நகரம் என்று மதுரை பெயர் வாங்கி வந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதே நேரத்துல வந்தே பாரத் ரயில் நின்று செல்கிறது. எய்ம்ஸ் நிச்சயமாக வர இருக்கிறது. நீங்க யூபி அரசாங்கத்துல எய்ம்ஸ் கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா? ஆனா இன்னைக்கு 150 கோடி ரூபாயில ராஜாஜி மருத்துவமனையில சிறப்பு மருத்துவ பிரிவு மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் முயற்சியினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால மதுரையை வஞ்சித்தது நீங்க தான். மதுரையை சார்ந்த அழகிரி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க, உங்க கட்சியை சார்ந்தவர்கள். என்ன அங்க கொண்டு வந்தீங்க? ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் மதுரையை பார்த்து ஏதோ வளர்ச்சியை பற்றி பேசுகிறார். மதுரையின் வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கு எந்த தார்மீக உரிமை இல்ல. 5 முறை ஆட்சிக்கு வந்த பிறகு மதுரை வளர்ச்சி பத்தி இன்னைக்கு நீங்க பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள். அதனால இது ஆன்மீக பூமி என்பதை மறுபடியும் நிரூபிக்கப்பட்டு 2026 இது ஆன்மீக பூமி என்பது நிரூபிக்கப்படும். முருகன் பெயர் வச்சா முருகன் ஆயிட முடியாதுன்னு அப்புறம் நாங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் கேள்வி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். மரியாதைக்குரிய தம்பி முருகன் அவர்கள் ஒரு விளிம்பு நிலை குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு பாராளுமன்றத்துல பேசுகின்ற உரிமையை முழுமையாக பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்றால் சமூக நீதியை பாதுகாப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னைக்கு முருகனை நாங்க மத்திய அமைச்சர் ஆக்கி இருக்கிறோம். நீங்க துணை முதலமைச்சரா யார ஆக்கியிருக்கீங்க? உதயநிதியை தானே ஆக்கியிருக்கீங்க. அப்ப வாரிசு அரசியலை மற்றவர்களுக்கான அங்கீகாரத்தை மறுத்து விட்டு நீங்க எப்படி சமூக நீதியை பற்றி பேச முடியும்? நீங்கள் உதயநிதியை துணை முதலமைச்சராக வைத்திருக்கின்ற வரை நீங்கள் சமூக நீதியை பற்றி பேச முடியாது என்பது எனது கருத்து. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க தான் கொடி தூக்கிட்டு நிப்பாங்க. உங்களுக்கு பால் விலை ஏறிச்சுன்னா இவங்க தான் கொடி ஹீரோ யாரு? மேடையில் இருக்கிறவங்களோ உங்க அண்ணன் மலம் தான். நீங்க போய் திரையில தேடாதீங்க. திரையில இருக்கவங்க உங்களுக்கு ஓடி வருவாங்களா கேட்கிறேன். உங்களுக்கு கரண்ட் பில் கட்டணும், கரண்ட் பில் அதிகமாயிடுச்சு, இல்ல உங்களுக்கு மருத்துவ பிரச்சனை வந்துருச்சு, போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனை, இதுக்கெல்லாம் யார் வருவா? உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய இத்தனை நிர்வாகிகள் தான் வருவாங்க. இவங்க தான் உங்களுடைய கதாநாயகர்கள். இந்த ஹீரோக்களை தான் நீங்க தூக்கி பிடிக்கணும். அதுதான் நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வெளியில போய் எங்கேயும் யாரையும் தேடாதீங்க. அவங்களாம் உங்களை பார்க்க கூட வரமாட்டாங்க. ஜனாதிபதி விருந்தில் சசி தரூர் எதற்காக அழைக்கப்பட்டார்? ராகுலுக்கு பாஜக பதிலடி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று முன்தினம் டில்லி வந்தார். பிரதமர் மோடியை விமான நிலையம் சென்று வரவேற்று அவருடைய இல்லம் அழைத்து சென்று விருந்தளித்தார். நேற்று காலை புட்டினுக்கு ஜனாதிபதி மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் புட்டின் காந்தி நினைவிடம் சென்று அஞ்சலி செலுத்தினார். அதன் பிறகு பிரதமர் மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக்கின. மாலையில் ஜனாதிபதி மாளிகையில் ரஷ்ய அதிபருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அரசியல், வணிகம் மற்றும் கலாச்சார துறைகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் விருந்தில் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் எம்பி சசி தரூருக்கும் அழைப்பு தரப்பட்டது. அவர் அந்த அழைப்பை ஏற்கக்கூடாது என காங்கிரஸ் கட்சி நிர்வாகி பவன் கெரா கூறினார். அதையும் மீறி சசி தரூர் விருந்தில் கலந்து கொண்டார். வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியா வரும்போது எதிர்க்கட்சித் தலைவர்களையும் சந்திப்பார்கள். ஆனால் புட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை சந்திக்கவில்லை. இதுகுறித்து ராகுல் அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். எதிர்க்கட்சித் தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்களை சந்திக்கும் பாரம்பரியத்தை மோடி அரசு மீறிவிட்டது என்று ராகுல் கூறியிருந்தார். விருந்துக்கும் அவரை ஜனாதிபதி அழைக்கவில்லை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் அழைப்பு தரப்படவில்லை. இதற்காக அரசை ராகுல் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் விமர்சித்த நிலையில் கேரள பாரதிய ஜனதா தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்களுக்கு பதில் அளித்துள்ளார். மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ராகுலின் அறிவான வார்த்தைகளை கேட்க வேண்டாம் என்பதுதான். ராகுல் திரும்ப திரும்ப தன்னைத்தானே சங்கடப்படுத்திக் கொள்கிறார். கேரளாவில் காங்கிரஸ் கட்சியும் ராகுலை போலவே நடந்து கொள்கிறது. அவர்கள் தேசிய நலனை கருத்தில் கொண்டு சிந்திப்பது இல்லை. அது அவர்களுக்கு முக்கியமில்லை என்பதால் இவ்வாறு நடந்து கொள்கின்றனர். அவர்கள் எதை சதி என கற்பனை செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. எனக்கு தெரிந்தவரை சசி தரூர் வெளியுறவுத்துறை நிலைக்குழு தலைவராக இருக்கிறார். அதனால் அவர் அழைக்கப்பட்டார். ராகுல் அழைக்கப்படவில்லை என்றால் எதற்காக அவர் அழுது புலம்ப வேண்டும்? எனக்கு புரியவில்லை. அவர் என்ன குழந்தையா? அவருடைய முதிர்ச்சியின்மையின் உச்சத்தை தான் இது வெளிக்காட்டுகிறது என நினைக்கிறேன். மத்திய அரசும் ஜனாதிபதி மாளிகையும் அரசு நெறிமுறைகளை பின்பற்றி சிலரை விருந்துக்கு அழைக்கிறது. ராகுலுக்கு அவ்வளவு அதிக ஆர்வம் இருந்தால் வெளியுறவுத்துறை நிலைக்குழு தலைவர் பதவியிலிருந்து சசி தரூரை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அவர் ஏன் அந்த பதவிக்கு வரக்கூடாது என ராஜீவ் சந்திரசேகர் கேட்டார். வாரிசு சான்றிதழுக்கு ரூபாய் 3000 லஞ்சம் வாங்கிய விஏஓ கைது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டு மகாதானபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ். அவரது மகன் சதீஷ் கட்டுமான வேலை செய்து வருகிறார். சதீஷின் தாயார் வீரம்மாள் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார். அதற்காக வாரிசு சான்றிதழ் வாங்க கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சதீஷ் சென்றார்.
வாரிசு சான்றிதழ் வழங்காமல் மகாதானபுரம் வடக்கு VAO பிரபு சதீஷை பல மாதங்களாக இழுத்தடித்துள்ளார். அதன் பிறகு 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத சதீஷ் கரூர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை லஞ்ச ஒழிப்பு போலீசார் சதீஷிடம் கொடுத்தனர். VAO அலுவலகத்தில் பணியில் இருந்த பிரபுவிடம் சதீஷ் 3000 ரூபாயை கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர்.